நம் பெருமான் குருநாதர் சொல்கிறார், இந்த உரு சிவம் இல்லை. அப்படின்னா இது என்னன்னா, இது சிவனை போன்றது. ஒரு புகைப்படத்தை பார்த்து இது சொக்கர் என்றால் அது சொக்கரா என்றால் சொக்கருடைய உருவம், அவ்வளவுதான். அந்த போட்டோ சொக்கர் ஆகாது. அதுபோல அந்த திருமேனி சிவம் ஆகாது. ஆனால் சிவன் போன்ற சிவபெருமானை நமக்கு நினைவூற்றக்கூடிய ஒரு அடையாளம். சரி, உருவ வழிபாடு செய்வர்களுக்கு இது உரு. சிலர் அருவி, அவருக்கு உருவமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த அருவம் சிவமானா சத்தியமா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அருவம் சிவம்னா இந்த உருவத்தில் இருப்பது யார் என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு அடுத்து ஒளி சிவம் என்றால், இந்த ஒளிதான் சிவம்னா மற்றதெல்லாம் என்ன? அந்த உருவம் சிவம் இல்லையா, அருவம் சிவம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி. அடுத்தது, இறைவன் காற்றாகி எங்கும் கலந்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஆக இந்த வெளியே அந்த பிரளயத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பரமண்டலம் இருக்கிறதா, பரவெளிம்பாங்க. இந்த உலகம் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த பரவெளி சிவமா என்றால் அதுவும் சிவம் கிடையாது. சரி, பால் மண்டலத்தில் இருக்கின்ற இருள் சிவமா என்றால் அதுவும் சிவம் கிடையாது. ஏன்னா இது சிவனை பற்றி சிந்திப்பதாக கூறிவிட்டு எதுவுமே சிவம் இல்லை என்றால் எது சிவம்? என்ன எது சிவம் அப்படிங்கிறது எப்படி உணர்வது அப்படின்னா, அருமையா பேசுவார். உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்று இராதே. அப்படியானால் எது சிவம்? மருளை பிரிந்த அறிவில் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள்தானே சிவம். எது சிவம்னா, நம்ம மருள்னா அறிவற்ற தன்மை, அறியாமை என்று எடுத்துக்கொள்வோம். அறியாமையிலிருந்து பிரிந்து அறிவினால் நீ அதை காண்கிறாயோ, அந்த காண்கின்ற பொருள் எது குறைவில்லாமல் எங்கும் நிறைந்திருக்கிறதோ அந்த எங்கும் நிறைந்த பொருள் தானே சிவம். ஆக இந்த உருவம், அருவம், ஒளி, வெளி, இருள் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் மருள் என்று ஏன் சொன்னார்னா, இதை சிவம் என்றாதுன்னா, இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு, நம் வழிபாட்டுக்காக நாம் படுத்தி கொண்டவை இந்த உருவம், அருவம், ஒளி, காற்று, இருள் இவையெல்லாம். ஆக இந்த உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்று இராதே. இதுதான் சிவம் என்றால், உருவ செய்யறவன் அருவ வழிபாடு செய்யறவன் கூட சண்டை போடுவான். அருவ வழிபாடு செய்யறவன் உருவ வழிபாடு கூட செய்யறவன் கூட சண்டை போடுவான். இந்த ரெண்டையும் ஒளி வழிபடையும் இவங்க ரெண்டு பேருன்னு சண்டை போடுவோம். இப்படி ஒரே சண்டை நடக்கும் பொழுது அன்பே சிவம் எங்கே, அன்பு வடிவான சிவம் இவர்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்? ஆக இது சிவம் கிடையாது. எது ஒன்று நம்முடைய அறியாமையை, நாம் அறியாமையிலிருந்து வெளிவந்து அறிவினால் கண்முன்னால் காண்கக்கூடியவற்றில் எது எங்கும் நிறைந்திருக்கிறதோ அந்த பொருள் சிவம். எல்லா பொருளிலும் எது நிறைந்திருக்கிறது? யாராவது சொல்லுங்களே, எல்லா பொருளிலும் எது நிறைந்திருக்கிறது? யாராவது? ராஜு, சுவை. சிவம் தான் நிறைந்திருக்கிறது. உனக்கு சுவைதான் தெரியும், சோத்து பிண்டத்துக்கு வேற என்ன தெரியும்? எங்கும் குறைவில்லாம சுவைங்கிறது தின்னுட்ட தீர்ந்து போயிடும். அங்க பின்னமர குற்றமில்லாமல் எங்கும் எது நிறைந்திருக்கிறதோ, அழகா சொல்றார். மருளை பிரிந்து அறியாமையிலிருந்து பிரிந்து அறிவில் நீ எதை காண்கிறாயோ அப்படி காண்கின்ற பொருளில் எது குறைவில்லாமல் எங்கும் நிறைந்திருக்கிறதோ அதுவே சிவம். அப்படின்னா எது? அப்படின்னா எது? ஐயா, பிரபஞ்சம், இயற்கை. அதெல்லாம் இல்ல. அன்பு.
பஞ்சபூதமா இருக்காரு ஐயா. எல்லாம் சிவமென நின்றார். அன்புதான் எங்கும் நிறைந்திருக்கு. மரம் அன்பினால் நிழல் தருது, மொழி எதுவும் கிடையாது. அன்பே சிவம். நான் ஏற்கனவே விடை சொல்லிட்டேன். அன்புதான் எங்கும். பசுமாடு ஒரு புல்லை எடுத்துங்க, மாடுக்கு தன் உடலையே தருது, மாடு திங்குது, புல்ல அதை நாக்க அரிக்கிறது கிடையாது. மாடு பால் கொடுக்குது, மாடு நம்ம உதைக்கிறது கிடையாது. மரம் நிழல் தருகிறது, நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாம் சூரியன், சந்திரன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒன்றே ஒன்று அன்புதான். சிங்கம் கூட அதுகிட்ட அன்பு காட்டுற மனிதர்கிட்ட மிக அழகா அன்பு காட்டும். ஆக இங்க விஞ்ஞான சம்பந்தர் மிக தெளிவா, இந்த உருவமும் சிவம்ல, உருவமற்றதும் சிவம் இல்ல, ஒளியும் சிவம் இல்ல, பரந்த வெட்ட வெளிய வழிபாடு செய்யணும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வெளியும் சிவம் கிடையாது, இருளும் சிவம் கிடையாது. இதெல்லாம் சிவன் நினைச்சிட்டு இருக்காது. எது ஒன்று உன்னுடைய அறியாமையை நீக்கி நீ எப்பொழுது உன்னுடைய மருள்னா அறியாமையை பிரிந்து நீ கண்டதுதான் உண்மை என்று நினையாமல் அறிவினால் கண்டதிலே எது குறையே இல்லாமல் குற்றமற எங்கும் செறிந்து கலந்திருக்கிறதோ அந்த பொருள்தான் சிவம் அப்படிங்கிற. எது எல்லா உயிரிடத்தும் இருக்கு? நாயில இருந்து மனுஷன்ல இருந்து எல்லா உயிரிடத்தும் அன்பு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப எது சிவம்? அதான் அன்பே சிவம். ஆக சிவம் என்பது எதுவெனில், சொல்லலாம், நான் பயந்துட்டு கம்முன்னு ஆயிட்டேன் ஐயா. ஆமா, அன்புன்னு சொல்றதுக்கு